நான் பொய்யன் அல்ல. பிரைஸ் லார்ட். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கின்றார். உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார். நீதிமொழிகள் 12:22. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து மனிதர்கள் செய்யும் பாவங்களில் மிகவும் அதிகமானது பொய். ஆண்டவர் ஆதாமிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் என்று நாம் தொடக்க நூல் 2:16-17 வாசிக்கின்றோம். ஆனால் ஏவாள் பாம்பிடம் சொன்னது ஒரு பொய். அதாவது, ஆண்டவர் எங்களை தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் சாவீர்கள் என்று சொன்னார் என்று சொன்னதை நாம் தொடக்க நூல் 3:3 வாசிக்கின்றோம். அதாவது, ஆண்டவர் உண்ணக்கூடாது என்று தான் சொன்னார். ஆனால் ஏவாள் சொன்னதை பாருங்கள், உண்ணவும் கூடாது, தொடவும் கூடாது என்று. மிகைப்படுத்தி சொல்வதும் பொய். ஆண்டவர் சொல்லாத ஒன்றை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி கீழ்ப்படியாமை என்ற பாவத்துடன் இந்த பொய்யையும் கூறிய பாவத்தையும் ஏவாள் செய்ததினால் வெகு எளிதாக சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் தன்வசப்படுத்தி இவ்வுலகத்திற்குள் சாபத்தை கொண்டு வந்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம் அன்பானவர்களே, அன்று தொட்டு இன்று வரைக்கும் பொய் பேசுவது என்பது மனிதர்களின் இரத்தத்தில் ஒன்றாக கலந்துவிட்ட ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. தன் 5 வயது மகன் டேனியிடம் அவனுடைய அம்மா, இன்னைக்கு கெஸ்ட்லாம் வர்றாங்கல்ல, அதனால் அம்மா நல்லா ஸ்வீட் பண்ணியிருக்கிறேன், அதை தொற்றாத அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்த பொழுது டேனி அதை ஓரத்தில் எடுத்து சாப்பிட்டு இருந்ததை கண்டு மிகவும் கோபமுடன், நான் சொல்லியும் நீ சாப்பிட்ருக்கல அப்படின்னதுக்கு, இல்லைம்மா நான் சாப்பிடவே இல்லைம்மா அப்படின்னு அவன் போய் சொன்னான். அப்படியா? அப்படியா, ரைட்டு, நான் அதில் கொஞ்சம் ஸ்வீட்டு நிறையாவே போடலைன்னு நினைக்கிறேன், நல்லாவே இருக்காதே இந்த ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வேகமாக, இல்லைம்மா சூப்பர் டேஸ்ட்டுமா என்று சொல்லி மாட்டிக்கொண்டான். இந்த 5 வயது பையனுக்கு யார் பொய் பேச கற்றுக் கொடுத்தது பாருங்கள். இந்த சிறுவனைப் போல்தான் நாமும் அநேக முறை பொய் பேசுகிறோம் என்பதே தெரியாமல் சர்வ சாதாரணமாக பொய் பேசி கொண்டிருக்கிறோம். அதுவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தாராளமாய் பொய் சொல்லும் மனிதர்கள் அநேகர் உண்டு. மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக பொய் பேசினால் அதில் ஒன்றும் தப்பே இல்லையே என்று கூட தன் செயலை நியாயப்படுத்தும் மனிதர்களும் அநேகர் உண்டு. ஆனால் பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவருப்பானவைகள் என விவிலியம் சொல்கிறது. நீதிமொழிகள் 6:16-19 வரை. அப்படி என்றால் பொய் பேசுபவர்களும் அவருக்கு அருவருப்பானவர்கள் தானே. சிலர் வாயை திறந்தால் போதும் குற்றால அருவியிலே வெள்ளம் கொட்டுவது போல பொய்யானது கொட்ட ஆரம்பித்துவிடும். திருவெளிப்பாடு 21:8 பொய்யர் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியில் பங்கடைவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கடுமையான தண்டனை! பொய் பேசுகிற நாவை குறித்து புனித யாக்கோபு தன் திருமுகத்தில் எச்சரிப்பதை நாம் யாக்கோபு 3:8 வாசிக்கிறோம். ஆம், நம் ஆண்டவர் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, உண்மையாய் நடக்கிறவர்கள் மேல் அன்பு வைக்கிறவர். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு யோசேப்பு. நம் வாழ்வில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடும். பொய் சொன்னால் தப்பிவிடலாம் என்று பலரும் ஆலோசனை சொல்லக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய கண்களோ உண்மை பேசுகிறவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. மனிதர்கள் நம் பேச்சை உண்மை என்று நம்பலாம், ஆனால் ஆண்டவரின் கண்களிலிருந்து நாம் தப்பவே முடியாது பொய் சொன்னோம் என்றால். பொய் பேசிய அனனியாவுக்கும் அவளது மனைவி சப்பிராவுக்கும் ஏற்பட்ட மரணத்தை நாம் திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோமே. ஆகவே அன்பானவர்களே, நம் உடலின் சிறிய அவயமான இந்த நாவை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பொய்யை மேற்கொள்வதற்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் பேசும் பொய்யினால் எத்தனையோ பேர் பிரச்சனையில் அகப்பட்டு சில சமயம் உயிரையே இழந்திருப்பதையும் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த பலவீனம் நமக்கு இருந்தது என்றால் அதை நீக்க ஆண்டவரிடம் அவரின் கிருபையை கேட்போம். நாவை தூயதாக பாதுகாத்து கொள்வதற்கு சில முக்கியமான தீர்மானங்களை மேற்கொள்வோம். இன்று முழுவதும் நான் பொய்யே பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் ஆண்டவர் அதற்கு தேவையான பலத்தை கொடுப்பார். நாளடைவில் நாம் பொய்யை வெறுக்கக்கூடியவர்களாக மாறி விடுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே பொய்யை வெறுப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, பொய்யை வெறுத்து உண்மையை பேசும் மனிதனாக என்னை மாற்ற உம்மை வேண்டுகிறேன். ஆமேன்.